டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் நாகபந்தம். ஒரு தெலுங்கு மூவி, தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி த்ரில்லர் மூவி தான் இந்த படம். பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொக்கிஷம், அதை மையப்படுத்தி தான் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்ம கமலம் அப்படின்றதே தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தங்க தாமரைப்பூ, அது மேலே சரஸ்வதி தேவி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிலை. இந்த பிரம்ம கமலத்தை தன் வசப்படுத்தி சில மந்திரங்கள் சொல்லி யாகம் வளர்த்தா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும் அப்படின்னு வில்லன் தரப்பு நம்புது. உலகையே ஆளலாம், அப்படி ஒரு சக்தி கிடைக்கும். இந்த பிரம்ம கமலத்தை அடையிறதுக்காக வில்லன் தரப்பு எந்த எல்லைக்கும் போகிறாங்க, யாரை வேணும் போட்டு தள்ளுறாங்க. அது இல்லாமல் பல ஜென்மங்களை முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி போன ஜென்மத்திலையும் ஹீரோ தடுத்துடுறாரு. இந்த ஜென்மத்திலையும் அதே வில்லன் அதே ஹீரோ. யாருக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. டைரக்டர் இந்த கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னா, ஹீரோவோட பேர் ருத்ரா. அம்மா தங்கச்சின்னு ஒரு கிராமத்தில் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்ந்து வராங்க. தங்கச்சி ஒரு பையனை காதலிக்கிறாங்க. குடும்பத்தினர் அனைவரும் சம்மதத்தோட திருமண ஏற்பாடுகள் பண்ணும்போது அங்கே முறப்பையன் நிற்கிறான் வில்லனா. முறப்பையனோட அம்மா உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம், என் பையனுக்கு பெண் கொடுக்காம எப்படி வெளியில் நீங்கள் இப்போ பெண் கொடுக்கலாம், என் வீட்டில் பையன் இருக்கிறப்ப எங்ககிட்ட வாங்கின பணமெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. வாங்கின பணத்தை எல்லாம் கொடுங்க, இல்லைன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும்னு வேற மிரட்ட, ஹீரோவும் குடும்பத்தினரும் எவ்வளவோ சமாதானம் பேசி சமாதானம் ஆகலை. ஒரு வழியாக பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கையில் பணம் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜெகபதி பாபு பேர் படத்தில் பிரபாகர் தொல்பொருள் ஆராய்ச்சியில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கார். பல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. சில மாணவர்கள் ஆராய்ச்சிலையும் ஈடுபடுத்துகிறாரு. அதில் 2 பேர், ஒருத்தர் பேர் பீட்டர் டெஸ்லா, இவரோட மருமகன் வெள்ளைக்காரன் தான். இன்னொருத்தன் பேர் அலி, அவர் தான் வில்லன். இந்த பீட்டர் டெஸ்லா சில விஷயங்களை கண்டுபிடிச்சி பிரம்ம கமலத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு அதுக்கான வழிமுறையும் அதுக்கான புத்தகம் ஒன்று இருக்குது, அதையும் கண்டுபிடிச்சி எடுக்கிறாரு. ஆனால் அந்த அலி பீட்டரையும் அவர் மனைவியையும் கொடூரமாக கொலை பண்ணி அந்த புத்தகத்தை எடுத்து பிரபாகர் மூலியமாக இந்த பிரம்ம கமலத்தை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு சின்ன ஃப்ளைட்டில் பிரபாகர் போகும்போது கருடன் மூலமாக ஃப்ளைட்டு பிளாஸ்ட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போது ஆக்சிடெண்ட் ஆன அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற பிரம்ம கமலத்தை ஹீரோ ருத்ரா மூலமாக எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோ ருத்ரா தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் வேணும், அந்த முறப்பையன் குடும்பத்துக்கு வேற வாங்கின பணத்தை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒத்துக்கிட்டு வில்லன் தரப்போட பிரம்ம கமலத்தை எடுக்க போகிறாரு. அந்த பிரம்ம கமலத்தை சில பாம்புகளும் முதலையும் பாதுகாக்குது. ஹீரோ கூட வந்தவங்களையும் அந்த பாம்புகள் போட்டு தள்ளுது. ஹீரோவை ஒன்றும் பண்ணலை. ஹீரோவும் அந்த பிரம்ம கமலத்தை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. வில்லன் தரப்பு சும்மா இருக்குமா? ருத்ரா தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு முறப்பையும் கூட ஒரு டீல் பேசி கும்பலை ருத்ரா குடும்பத்தையே காலி பண்ணி பலி கொடுத்த மாதிரி போட்டு தள்ளிட்டு பிரம்ம கமலத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் ருத்ராவுக்கு பழைய ஜென்மம் ஞாபகத்துக்கு வருது. போன ஜென்மத்தில் தடுத்த மாதிரி இந்த ஜென்மத்திலையும் பிரம்ம கமலத்தை பாதுகாக்க முடிவு பண்ணி ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, யாருக்கு வெற்றி கிடைச்சிது அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையை. பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்துருக்காங்க. விராட் கர்ணா அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா மேனன், நபா நடேஷ் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய், ஜான் கொக்கைன், கேஜிஎஃப், கர்டன் ராமு, ஜெகபதி பாபு, சரண்யா பொன்வண்ணன்னு ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. படம் முழுவதும் ஃப்ரேம் முழுவதும் கூட்டமாகவே படம் எடுத்திருக்காங்க. லொக்கேஷன், செட் ஒர்க்கு எல்லாம் பிரமாதம். சஞ்சய் லீலா பன்சாலி, ராஜமௌலி அளவுக்கு இயக்குனர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க பிளான் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இருக்கும். இவங்க சின்ன பட்ஜெட்டில் ராஜமௌலி, சஞ்சய் லீலா பன்சாலி அளவுக்கு யோசித்தா எப்படி? அதே அளவு பட்ஜெட் போடணும் இல்லையா? இந்த படம் நமக்கு எமோஷனலாக ஒன்றும் கனெக்ட் ஆகலை. ருத்ராவோட குடும்பத்தையே வில்லன் போட்டு தள்ள ஹீரோ வேடிக்கை தான் பார்க்குறாரு. அப்புறம் எப்படி நமக்கு எமோஷனல் வரும்? வயலன்ஸ் அதிகம்.
படத்தில் ஆபாச காட்சிகள் எதுவும் கிடையாது. ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. சும்மா சரமாரியாக வெட்டி வீசுகிறாங்க. ஹீரோ விராட் கர்னாவை விட வில்லன் நடிப்பு பிரமாதமாக இருக்குது. திரைக்கதையில் இயக்குனர் இன்னுமே கவனம் செலுத்தி இருக்கணும். இயக்குனர் அபிஷேக் நாமா மரணத்தை வெல்லும் சக்திக்காகவும் இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்ற ஆசைக்காகவும் நடக்கும் போராட்டங்களை மையப்படுத்தி உலகம் முழுவதும் பல படங்கள் வந்திருக்கு. இந்த படமும் அதே போன்ற ஒரு கதைக்களம்தான். உலகையாளும் சக்தி கொண்ட பிரம்மகமலம் என்ற மலருக்காக நடக்கும் யுத்தம் தான் இந்த படம். படத்தின் ஆரம்பம் முதல் கதை ஒரு தெளிவான பாதையில் பயணிக்கலாம். முதல் காட்சிக்கும் அடுத்த காட்சிக்குமே தொடர்பு இல்லாமல் இருக்குது. வேறு காட்சிக்குள்ளே போகிறாங்க. படத்தில் எமோஷனல் காட்சிகள் சுத்தமாக ஒட்டாமல் தான் இருக்குது. ஹீரோ ருத்ராவோட குடும்பத்தை வில்லன் மொத்தமாக அழிப்பது போன்ற காட்சிகள்லாம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது. இடைவேளையில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு எதிர்பார்ப்பை அது நமக்கு உண்டு பண்ணுது அந்த ட்விஸ்ட்டு. முதல் பாதி பிரம்மாண்டம் விசுவல்ஸ்னு நல்லா இருக்குது. செகண்ட் ஹாப்பில் கதை நகரவே இல்லை, ஸ்லோவாக தான் போகுது. ஒவ்வொரு காட்சியையும் லென்த்தாக எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகாமல் சுற்றி வளைச்சி கதை சொல்லியிருக்காரு இயக்குனர். ஒரு அரை மணி நேரத்துக்கு கிளைமேக்ஸ் சண்டை காட்சி போவதே நமக்கு ரொம்ப பொறுமையை சோதிக்குது. ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வேறு இடையில வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. விசுவல்ஸே நல்லா இருக்குது, ஆனால் அது எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகலை. ருத்ரா கதாபாத்திரத்தில் விராட் கர்னா சிறப்பாக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. நபா நடேஷ் அவங்க இரட்டை கதாபாத்திரம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக நம்ம கார்பரேட் வில்லன் ஜெகபதி பாபு நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். வில்லனாக ரிஷப் சாவனி மிரட்டியிருக்காரு. அவரை பார்க்கும்போது எரிச்சல் ஆகிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ மீது ஒரு பரிதாபம் வர மாட்டேங்குது. அதுதான் இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவியான காரணம். படத்துக்கு பாடல்கள், பின்னணி இசை பெரிய பலம். ஒளிப்பதிவு சூப்பர். படத்துக்கு ஒரு பிரம்மாண்ட தோற்றத்தை கொடுக்குது ஒளிப்பதிவு. அபிஷேக் நாமா இயக்குனர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. தெளிவில்லாத திரைக்கதை. படம் பார்க்க விசுவலாக பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் கதை திரைக்கதை பெருசாக கவனம் பெறலை, ரசிகர்களை கவரவில்லை. ஒரு மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி த்ரில்லர் மூவி தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. டெல்டா சவுண்ட் நண்பர்களுக்கு நன்றிகள் பல.